இந்த விசுவாச நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் தேவனோடு தொடர்பு உள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறோம். நாங்களும் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த விசுவாச நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி உங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்திற்கு பயனுடையதாக இருக்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். ஆகையால் இதை மிக கவனமாக கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் இதயத்திற்கும் தேவையான செய்தியை இந்த செய்தி மூலமாக தருவாராக. இன்றைக்கு சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுவார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையானது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளை ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என்னை வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றாள் அல்லவா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தேவனே, ஆண்டவர், இந்த அருமையான வேளையிலே இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த ஜனங்களை சந்திப்பதிலே நீர் அளித்த தயவிற்காக, இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய செய்தி இதை கேட்கிறவர்களுக்கு பயனுடையதாய் காணப்பட கர்த்தர் இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாறை பது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய செய்தியை கேட்கிற யாராவது இதுவரையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு
அவர்கள் ஜீவிக்கவில்லை என்றால் இன்றைய செய்தி அவர்கள் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டுமாறு இப்போது ஜெபிக்கிறோம். பாவத்திலும் அநியாயத்திலும் ஜீவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோயினால் ஜீவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகம் பலன் வேலையை கூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வாசிய கேட்ட இந்த பகுதியிலே நம் அருமையானவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோரோடும் ஐக்கியம் கொண்டவராய் காணப்பட்டார். அவருக்கு நண்பர்கள் பாவிகள் காணப்பட்டார்கள். அவருக்கு நண்பர்கள் வேதபாரகர்கள், பரிசேயர்கள், எல்லா தரப்பினர்களும் அவருக்கு காணப்பட்டார்கள். அவர் எல்லோரையும் ஒன்றாக பாவித்து எல்லோரும் உண்மையான சத்தியத்தை அறிய வேண்டும், ஜீவ மார்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ சென்ற இடங்களிலெல்லாம் அவர் வசனத்தை பேசினார், பிரசங்கம் பண்ணினார், தேவ வசனங்களை போதித்தார். நம் சிலரை போல அவர் போன இடங்களெல்லாம் சென்று குடும்ப கதையோ அல்லாவிட்டால் தேவையில்லாத காரியங்களையோ பேசாதபடிக்கு அவர் வேத வசனத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அவருடைய வாயிலிருந்து வருந்த அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களுக்கு பிரயோஜனமுடையதாகவும் ஜனங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமுடையதாகவும் காணப்பட்டது. இவ்விதமாய் அவர் போதித்து கொண்டிருக்கின்ற வேளையில் சிலர் சொல்லாக, ஏன் இவர் இப்படிப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கார், பாவிகளாக இருக்காவளே, அநியாயக்காரர்களாக இருக்காவளே, அக்கிரமக்காரர்களாக இருக்காவளே, இவங்களுக்கிட்ட அவர் என்ன ஐக்கியம் வைக்க வேண்டும், இவங்கள்ட்ட அவர் என்ன பேச வேண்டியிருக்கு அப்படின்னு முறுமுறுக்க துவங்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு யாருக்கு தேவை என்றால் பாவிக்கு. உதவி யாருக்கு தேவை என்றால் உதவியற்ற ஜனங்களுக்கு. இயேசு உதவியற்ற ஜனங்களுக்கும் பாவிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே மிகவும் தெளிவாக காணப்பட்டார். அவர் பேசிக்கொண்டு உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது பரிசேயரும் வேதபாரரும் அவரை பார்த்து முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்ததை இயேசு அறிந்து அவர் சொன்னார், பெரியவர்களே, பரிசேயர்களே, வேதபாரர்களே, நன்றாக விரிங்க. நீங்கள் பெரிய ஆட்கள், வேதத்தை அறிஞ்சவிய. ஆனால் ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்க, உங்கள் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்குது. இந்த 100 ஆட்டில் ஒரு ஆடை காணல. ஆட்டை நீங்கள் மேய்க்க அனுப்பினிய வெளியில் போயிட்டு சாயங்காலம் அதை கூட்டுக்குள்ளே நீங்கள் அடைக்கிற வேளையில் ஒன்றுன்னா எண்ணி விடுறிய. எண்ணி விடுற நேரத்தில் கடைசி ஒன்றை காணல. ஒன்றை காணத்தோடனே என்ன செய்வீங்க நீங்கன்னா மனம் பதறி போவிய. ஐயோ, என்னுடைய ஒரு ஆடு எங்கே போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு தலை தெரியாமல் என்ன செய்யணும்னு தெரியாமல் உடனே நீங்கள் அப்படியே விட்டுட்டு இந்த ஒரு ஆட்டை தேடி ஓடிக்கொண்டே இருப்பீங்க. இந்த ஒரு ஆட்டை தேடி ஓடுறிய, ஓடி சத்தத்தை கொடுக்குறிய, ஆடை கத்துறிய, கத்துவிட்டு அந்த ஆட்டினுடைய மறுபதில் வருமா என்று சொல்லி கவனிக்கிறிய. உள்ளென்று வாராதபடிக்கு, கல்லென்று வாராதபடிக்கு, மலை என்று வாராதபடிக்கு, குன்றுகள் என்று வாராதபடிக்கு, பள்ளத்தாக்கு என்று வாராதபடிக்கு அங்குமிங்கும் ஓடுறிய. ஓடி ஆட்டை போல அழுது கொண்டே போகின்ற வேளையில் ஒரு பதில் கேக்கு, மாறி பதில் கேக்கு. ஆட்டை போல இழந்து போன ஆட்டினுடைய சத்தம் கேட்கின்றது. சென்று பார்க்கின்ற போது ஒரு புதற்குள்ளே சிக்கி காலும் தலையும் வெளியே எடுக்க முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டு காணப்படுகிறது அந்த ஆட்டுக்குட்டி. இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அதற்கும் சந்தோஷம். ஆட்டின் சத்தத்தை கேட்டவுடனே அந்த மேய்ப்பனுக்கும் புத்துணர்ச்சி.
உடனடியாக சென்று அந்த ஆட்டை பிடித்து அந்த சேற்றிலிருந்து எடுத்து புதரிலிருந்து எடுத்து தன் தோளின் மேல் போட்டு கொண்டு வருவார். அந்த 99 ஆடுகளுமோ நடந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த 100 அந்த ஒரு ஆடோ அந்த மேய்ப்பனுடைய தோளின் மேல் வந்து இருந்து வருகிற போது இவன் இந்த ஆட்டிற்காக ஓடுவதை, அழுவதை, கூக்குரல் இடுவதை அக்கம் பக்கத்தில் கேட்டார்கள். கேட்டு என்ன நடக்கப் போகுது, ஆடு சென்று விட்டதே என்று அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே வழி நெடுகெங்கிலும் சொல்கிறான், காணாமல் போன இந்த ஆட்டை கண்டுபிடித்தேன். காணாமல் போன ஆட்டை அந்த இடத்தை அது சிக்குண்டு காணப்பட்டது, அந்த புதரிலிருந்து நான் அதை வெளியே மீட்டேன் என்று சந்தோஷத்தோடு சொல்வான். அது அந்த புதரிலே சிற்றுண்ட போது அதை கோபத்தினால் அவன் அடிக்கவில்லை, அவனுடைய காலை முறிக்கவில்லை, அதோடு கோபப்படவில்லை. ஏன் நீ மற்ற ஆடுகளைப் போல கூட வரவில்லை என்று அதை பார்த்து அவர் கண்டிக்கவும் இல்லை. கண்டிக்காமல் அந்த ஒரு ஆட்டை குறித்த சந்தோஷத்தினால் தோளின் மேல் தூக்கி போடுகிறான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவ சேற்றிலே, அநியாயத்தின் சேற்றிலே, அக்கிரமத்தின் சேற்றிலே, துன்மார்க்கம் என்ற சேற்றிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற போது, தவித்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து பேர் சொல்லி மகனே மகனே என்று உன்னை பார்த்து, மகளே மகளே என்று உன்னை பார்த்து அருள்நாதராகிய இயேசு, ரட்சிப்பின் தேவனாகிய இயேசு உன்னை பார்த்து கூப்பிடுகிறார். அந்த இயேசு உன்னை பார்த்து கூப்பிடுகின்ற போது அந்த இயேசுவுக்கு நீ, இயேசுவே நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, பாவத்திலே சிக்குன்றி காணப்படுகிறேன் ஆண்டவரே, அநியாயத்திலே சிக்குண்டு காணப்படுகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மீட்டுக் கொள்ளும் என்று மறுமொழி கொடுப்பாயா? அப்படி ஒரு மறுமொழி நீ கொடுப்பாய் என்றால் அந்த இயேசு உன்னிடத்திலே வந்து உன்னுடைய பாவ கட்டிலிருந்து உன்னை தூக்கி உன்னை முற்பதிலிருந்தே உன்னை மீட்டெடுத்து தன் தோளிலே அவர் போட்டு உன்னை தூக்கி சுமப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக, வாஞ்சி உள்ளவராக, அன்புள்ளவராக அந்த இயேசு காணப்படுகிறார். அந்த இயேசுவிடத்தில் நீ வருவாயா? அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த இயேசு உன்னை பார்த்து கூப்பிடுகிறார். நீ மறுமொழி கொடுப்பாயா? நீ ஒருவேளை ஒரு பாவியாய் ஜீவிக்கலாம், நீ ஒரு அநியாயக்காரனாய் ஜீவிக்கலாம், ஒரு கொடூரக்காரனாய் ஜீவிக்கலாம், ஒரு கொலையாளியாக ஜீவிக்கலாம். இருந்தாலும் இயேசுவை பார்த்து நீ, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டா, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று நீ கேட்பாய் என்றால் அந்த இயேசு உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசு உன்னை விடுவித்து அவருடைய தோளின் மேல் போட்டு வந்து அவர் சந்தோஷம் பொங்கும்படியாக உன்னை அடுத்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த மேய்ப்பன் கண்டுபிடித்த ஆட்டை தன் தோளிலே போட்டு வீட்டிற்கு வந்து எல்லோரிடத்திலும் சொல்லியிருந்தான், இதோ நான் இழந்து போன ஆட்டை கண்டுபிடித்தேன், இதோ இழந்து போன ஆட்டை நான் மீட்டெடுத்தேன், இதோ கொண்டு வருகிறேன் என்று அவன் சந்தோஷப்படுவான். அவன் மாத்திரமல்ல சந்தோஷப்படுவது, அவனுடைய நண்பர்கள், அவனோடு கூட இருந்தவர்கள் அனைவரும் தம் சந்தோஷப்படும்படியான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளை, நீ இயேசுவுக்கு உன் இருதயத்தை கொடுப்பாய் என்றால், இயேசுவிடத்தில் வந்து இயேசுவே என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவித்து என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரை நீ கேட்பாய் என்றால் பரலோகம் சந்தோஷிக்கும். அதற்கு நீ படித்தவனாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அழகுள்ளவனாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ யாராயிருந்தாலும் அவர் உன்னை நேசிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் 99 ஆட்டையும் விட்டு இந்த ஒரு ஆட்டையும் நேசிக்கிறவராய் காணப்படுவது போல உன்னை நேசிக்க வல்லவராயிருக்கிறார். கண்டுபிடித்த பின்பு சந்தோஷத்தோடே அவர் உன்னை ரட்சிப்பது சந்தோஷத்தோடே. ஒரு பாவியாகிய உன்னை, பாவியாய் என்னை ரட்சித்த போது அவர் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தோளின் மேல் போட்டு தன் சிநேகிதரையும் கூட வரவழைத்து
நண்பர்களை வரவழைத்து அவர்களோடு கொண்டாட்டம் கொண்டாடினார். அதுபோல சந்தோஷம் உண்டாவதை பார்க்கலாம். மனம் திரும்பின ஒரே பாவி நிமித்தம் நீ உன்னுடைய இருதயத்தை இயேசு கொடுப்பதன் மூலமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீ இயேசுவை சுந்தரிச்சராக ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அதே நேரத்தில் சாத்தானுடைய ராஜ்யத்தில் குடும்பத்தில் வருத்தர். எப்படி தெரியுமா? ஐயோ, எனக்கு பையன் ஒருத்தன், எல்லாம் எனக்கு புள்ள ஒருத்தி என்னை விட்டு போயிட்டாளே, இனி அந்த பையன் இனி தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் போட மாட்டான், கெட்ட பழக்கம் போட மாட்டான், இனி அதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு வருத்தம் இருக்கும். ஆனால் இயேசு அப்படி அல்ல, சந்தோஷப்படுகிறவர். உன்னை மனம் திரும்புவதை குறித்தவர் சந்தோஷப்படுகிறவராயிருக்கிறார். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறேன். அதுபோல ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசு உண்டாயிருந்தது. இந்த 10 வெள்ளி காசு அவள் அணிய வேண்டிய ஒன்று. அதில் ஏதாவது ஒன்று குறைபட்டு போகுமேனால் அவள் சமுதாயத்திற்கு வேண்டாதவள், சமுதாயத்திலிருந்து அவள் விலக்கி வைக்கப்பட வேண்டியவள். யாருமே அவளை ஒரு நிகழ்ச்சிக்கோ ஒரு விருந்திற்கோ அழைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய 10 வெள்ளி காசு இருக்க வேண்டிய அவள்கிட்ட 9 தான் இருக்கு. அவள் வெறுமையானவளாய் காணப்படுவாள், தனித்து விடப்படுவாள். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே அவள் ஒரு காசை அங்கே துளைச்ச உடனே அவளுக்கு மனசு பதறுது. ஐயோ, என்னுடைய வெள்ளி காசு போயிட்டே, என்ன சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாவளே, எனக்கு எந்த இடம் இருக்க போகுது அப்படின்ட்டு. பின்பு அவ விளக்கை பெருக்கி கொளுத்தி வீட்டை பெருக்கா. முதல வீட பூரா பெருக்கியாச்சு, கண்டுபிடிக்க முடியல. விளக்க கொண்டு எல்லா இடத்திலும், எல்லா முக்கு மூலைகளிலும், வீட்டில் எல்லா இடத்தையும் பார்க்கிறாள், கண்டுபிடிக்க முடியல. திரும்பவும் முக்கு மூலைகள் எல்லாம் பார்க்க. ஆனா அவ தீர்மானித்தாள், நான் கண்டுபிடிக்கும் அளவும் விடமாட்டேன். நான் தேடி கண்டுபிடிக்கும் அளவும், எனக்கு காணாமல் போன அந்த வெள்ளி காசை நான் எடுத்து அணிகிறது வரையிலும் நான் விடவே மாட்டேன் என்று ஒரு தீர்க்கமாய் காணப்பட்டாள். இழந்து போன அதை கண்டெடுத்தாள், கண்டுபிடித்தாள். சந்தோஷம் பொங்கிட்டு, சமாதானம் வந்துட்டு, பேரின்பம் குலுங்கிற்று. தன்னுடைய நண்பர்களையும் அயலத்தாரையும் கூப்பிட்டு, ஏமா, காணாமல் போன என் வெள்ளிக்காசு கிடைத்தது. நான் இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். சமுதாயத்திலே நீங்கள் எல்லோரும் என்னை வெறுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலிருந்து நான் மீட்கப்பட்டேன். காணாமல் போன என்னுடைய வெள்ளிக்காசு எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவளும் சந்தோஷப்பட்டு, அவளை சார்ந்தவர்களும் சந்தோஷப்பட்டு குதூகலமாய் கொண்டாடினாள். அதுபோல இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போனவர்களாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து நீங்கள் நிற்கவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் இவைகள் மறுபடியும் வர வேண்டும் என்றால் அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தையும் ஒருவராலே தான் தர முடியும். அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சமாதானத்தின் தேவனாக, சந்தோஷத்தின் தேவனாக, ஆறுதலின் தேவனாய் காணப்படுகிறார். வேதத்திலே படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இந்த உலகத்திற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தது. நாம் ஜீவிக்கின்ற இந்த உலகத்திலே மனிதர்கள் இரத்தத்தை காணும்போது தீவிரமடைகிறார்கள், தீவிரவாதிகள் ஆகிறார்கள், வைராக்கியம் அதிகரிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமோ உலகத்திற்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கொண்டு வந்ததின் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது.
அந்த இரத்தம் விலையேறப்பெற்ற இரத்தம். அது சமாதானத்தின் இரத்தம், நம்முடைய பாவத்தை கழுவக்கூடிய இரத்தம். உலகத்தில் மனிதர்கள் ஆடைகளை சுத்தம் பண்ணுவதற்கு பலவிதமான சலவை பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். காட்டன் துணி என்றால் அதற்கு ஒரு சலவை பவுடர், பாலியஸ்டர் என்றால் அதற்கு தனி ஒன்று, சில்க் துணி என்றால் அதற்கு ஒன்று, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சலவை பொருட்களை வைத்திருக்கிறார்கள். அவைகளை அந்த இடத்தில் பயன்படுத்தினால் மட்டுமே தான் அவைகள் சரியான இதிலே அவை சுத்தமடையும். அதுபோல மனிதனுடைய பாவத்தை கழுவுவதற்காக இருப்பதுதான் குற்றமில்லாத அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அந்த ஆண்டவராகிய குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மட்டுமே தான் மனிதனுடைய பாவக்கரையை கழுவி சுத்திகரிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே நீ ஜீவித்துக் கொண்டிருப்ப என்றால் உன்னுடைய பாவத்தை கழுவ வல்ல ஒரே ஒரு பொருள் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஏன் மனிதனுடைய இரத்தம் போதாதா, ஆட்டினுடைய இரத்தம் போதாதா, வேறொரு மிருகத்தினுடைய இரத்தம் போதாதா என்று கேட்டால் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அவர் பாவம் அறியாதவன் காரணத்தினாலே அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லது. அவர் ஒரு தரம் நமக்காக குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினதின் காரணமாக இனி இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இயேசு உனக்காக இரத்தம் சிந்தினார். இயேசு உனக்காக இந்த உலகத்திலே வந்தார். அந்த இயேசு உனக்காக மரித்ததன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டத்தை போக்க வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பில்லுசுனிய கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குடும்ப பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சகல போராட்டத்திலிருந்து விடுதலை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன் என்றால் இயேசு ஜீவிக்கிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிடித்தார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் அவருடைய சீஷர்கள் அநேகருக்கு அவர் மீது சந்தேகம் இருந்தது. அவரை கண்டால் ஒழிய, அவரை முகமுகமாய் பார்த்தால் ஒழிய, தொட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் இயேசு வந்து சொன்னார், சீஷனாகிய தோமாவே, உன் விரலை என் கையிலே போடு, உன் கையை என் விழாவிலே போடு. இதோ உலகத்தின் ஜனத்திற்காக அடிக்கப்பட்ட ஆணி, உலகத்தின் ஜனத்திற்காக ஈட்டியால் குத்தப்பட்ட காயம் என்று சொல்லி அவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை சந்தேகப்பட்டவர்களுக்கு காண்பித்தார். காண்பித்தது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்ததை 500க்கும் அதிகமானவர்களுக்கு தன்னுடைய சரீர உயிர்த்தெழுதலை காண்பித்துக் கொடுத்தார். அப்படி சரீர உயிர்த்தெழுதலை காண்பித்துக் கொடுத்ததன் மூலமாக அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் என்று மெய்ப்பித்தார். அந்த இயேசுவை போல உயிர்த்தெழுந்த தேவன் என்று உலகத்தில் யாருமே இதுவரை மெய்ப்பித்ததில்லை, மெய்ப்பிக்கப் போவதும் இல்லை. ஏனென்றால் அவர்தான் தெய்வம், அவர்தான் நமது ஆண்டவர். அந்த இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவரே, இந்த காணாத ஆட்டை போல, இந்த காணாத காசை போல நான் வழி தப்பி போகிறேன், வழி தப்பி காணப்படுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை கண்டடும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்படி என்று உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நீ கேட்பாய் என்றால் அந்த இயேசு உன் இருதயத்திலே வந்து உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசு உன்னுடைய இருதயத்திலே வந்து உன்னை மீட்டு உன்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட பரலோகத்திலே உன்னுடைய பெயரை எழுத வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உன்னை பாதுகாப்பார். அதற்கு மேலாக பரலோக பாக்கியத்தை தருவார். ஒரு நாள் நீ பாடலாம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேரோ என்று பக்தன் பாடினவனமாக
அந்த பரலோகத்திலே செல்ல கர்த்தர் உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார். பரலோகம் செல்ல வேண்டுமா? இயேசு அண்டை வா. இயேசு இல்லாமல் நீ பரலோகம் செல்ல முடியாது. ஜெபிப்போமா. அன்பின் தேவனே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நேரமே இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் பாவத்தில் விடுதலை தாரும். பில்லு சூனிய கட்டுகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு பில்லு சூனிய கட்டிலிருந்து அவர்களை விடுவியும் ஆண்டவரே. நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை நோயிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. இதமாக இயேசு ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து உண்மை மெய்யான தேவனாய் வணங்கி பரலோகத்தை பெற்றுக்கொள்ள, பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த விசுவாச நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் தேவனோடு தொடர்பு உள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறோம். நாங்களும் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.